ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடில் தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷன் கேட்கோங்க. அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் அந்த வீடியோவை நான் பார்க்குறேன் ப்ரோ, அது லேண்டு நல்லா இருந்தது பட் ஆனால் சேல்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அது மாதிரி எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் நான் வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுறனோ நீங்கள் வந்து வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் எப்பப்போ வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறனோ போஸ்ட் பண்ணுறப்ப நான் வீடியோ வந்து பதிவு பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான 36 சென்ட் புஞ்சை இடம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க. மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மண், உங்களுக்கு நல்ல ரெட் சாயிலான மண். அதுவும் தார் ரோட் டச்சில் ஒரு நல்ல பெரிய ஃப்ரண்டேஜோட வித் கிணறோட பார்த்தீங்கன்னா ஊருக்கு நியர்பைலேயே சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஃபார்ம் லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்டு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா புஞ்சையா, தார் ரோட் ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, வில்லேஜ் நியர்பையில் இருக்கா, என்ஹெச் பைபாஸ்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, சிங்கிள் ஓனரா, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்கா, என்னென்ன பயிரெலாம் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து எவ்வளோ சீக்கிரம் சேல்ஸ் பண்ணி தர முடியுமோ ஒரு நல்ல பெஸ்ட்டு ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை குறைந்த விலையில் நல்ல லேண்டாக வாங்கணும், லோ பட்ஜெட் லேண்டாக வாங்கணும்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் நம்ம சேனலுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சேனல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல பெஸ்ட்டு லேண்டு குறைந்த விலையில் வாங்கி தரோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு வந்து ஒரே பவுண்ட்ரி தாங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க, ஒரே கேக்கு மாதிரி இருக்கும். லேண்டு ஒரே ஸ்கொயர் டைப்பில் தாங்க இருக்குது. ஸோ தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 145 அடி வருங்க. 140 அடிக்கு மேலே உங்களுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. 140 அடி வரும். நல்ல ஒரு பெரிய ரோடுங்க, உங்களுக்கு 30 to 35 அடி ரோடு, நல்ல பெரிய ப்ராட் ரோடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் 30 அடிக்கு மேலே ரோடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ரோடும் பெரிய ரோடு, தார் ரோட் டச்சு, அதுவும் வித் கிணறோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ 35 சென்ட்டுக்கெல்லாம் கிணறு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டு கிணறுங்க, தனி கிணறு, எந்த ஒரு பங்கு ஷேரிங்கு எதுவுமே இல்லை. இந்த லேண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கிணறு இருக்குங்க. ஸோ லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு 1.25 மணி நேரத்தில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸில் இருந்து 1 ஹவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடாக போட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் சென்னையிலேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு நியர்பைலேயே ஒரு 200
200-250 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் இருக்குங்க. எந்த ஒரு பயமும் இல்லை. நீங்கள் இந்த லேண்டில் வீடு கட்டிட்டு தாராளமாக இப்போ நீங்கள் இந்த லேண்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா, சேல்ஸுக்கு இருக்க லேண்டில் வீடு கட்டிட்டு நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா சூட்டபுளாக இருக்குங்க. எந்த ஒரு பயமே இல்லை. நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் பின்னாடி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வீடுங்க எல்லாமே இருக்குங்க. ஜஸ்ட் வில்லேஜுக்கு கொஞ்சம் நியர்பைலே தான் இந்த லேண்ட் வந்து இருக்குது. ஒரு 200-300 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குங்க. இந்த லேண்டோட ப்ளஸ் பாயிண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லேண்டுக்கு நியர்பைலேயே சென்னை பீப்புள், சென்னை பார்ட்டி எல்லாருமே வாங்கி நல்லா ஃபென்சிங்லாம் போட்டு நல்லா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல சூப்பரான லொக்கேஷனுங்க. உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய வீடாக கட்டி அதுவும் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யா தோப்பு, தேக்கு தோப்பு அது மாதிரி எல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க. வித் ஸ்விம்மிங் பூலோடு இருக்குங்க. வீடு, ஃபென்சிங்கு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டியிருக்காங்க. எல்லாமே நல்ல பெரிய பெரிய வீடுங்க உங்களுக்கு. ஸோ டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். 3 கிலோமீட்டர்லேயே நல்ல பெரிய டவுன் பஜார் சிட்டி இருக்குங்க. அந்த டவுனில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். பஸ் போர் ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 400 மீட்டர் தாங்க வரும். 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே பஸ் போர் ரூட்டுங்க. எனி டைம் பஸ் போர் ரூட் உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. NH GST நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் தாங்க வரும். 22 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்லேயே NH GST நூறடி பைபாஸ் இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 சென்ட் இருக்குங்க. 35 சென்ட்டு கிட்ட இருக்குது. 36 சென்ட் வருங்க. கரெக்டாக 35 சென்ட் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 15 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரு 14,50,000 ரூபாய் வருங்க. நீங்கள் 10 லேக்ஸ் கட்டினீங்கன்னா போதும். 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி தந்துடுவாங்க. கிரியம் பண்ணி கொடுத்துருவாங்க. சேல்டி டாக்குமெண்ட்டே பண்ணி கொடுத்துருவாங்க. மீதி அமௌண்ட்டு நீங்கள் பொறுமையாக கூட கட்டிக்கலாங்க. 2 மாதம் 3 மாதம் டைம் எடுத்து கூட நீங்கள் மீதி அமௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ 10 லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அர்ஜென்ட்டு அவசர விற்பனைங்க. 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கனாலே உங்கள் மேலே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. மீதி அமௌண்ட் நீங்கள் பொறுமையாக கூட தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபைனல் ரேட்டாக 14,75,000 ரூபாய் சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. மொத்த விலை சொல்கிறாங்க. டோட்டல் பட்ஜெட் வந்து 14,75,000 ரூபாய், 14.25 லட்சம் டோட்டல் பட்ஜெட் மொத்த விலை சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நைஷல் பண்ணி வாங்கி தர முடியும், கம்மி பண்ணி வாங்கி தருங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. லேண்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்ச லேண்டுங்க. உங்களுக்கு நல்ல ரெட் சாயிலான மண், புஞ்ச லேண்டு. ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல சூப்பரான மண்ணுங்க. மண் வளமாகட்டும், தண்ணி வளமாகட்டும் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குங்க. தண்ணி எனி டைம் தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாங்க. உங்களுக்கு நல்ல நீர்வளமான லேண்டு. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளமான மண்ணுங்க. ஆர்கானிக் விவசாயம் பண்ணிக்கலாம். நல்ல சூப்பரான லேண்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க. உங்களுக்கு சிங்கிள் ஓனர், சிங்கிள் சிக்னேச்சருங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சிங்கிள் ஓனர் தாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர்கிட்ட தான் இந்த லேண்டு சேல்ஸில் இருக்குது. நீங்கள் இடம் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அப்பயே கூட ஓனர் கால் பண்ணி தரேன். நீங்களே கூட டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. நல்ல தரமான மண்ணுங்க. விவசாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை முறை விவசாயம் தான் பண்ணுவாங்க. மருந்துலாம் எதுவுமே போட மாட்டாங்க. இந்த மண் பார்த்தீங்கன்னா மண்ணோட தன்மை வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. தண்ணியும் நல்லா இருக்கும். நல்ல பியூரான தண்ணி. விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யா தோப்பு அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை எல்லாத்துக்கும் இந்த லேண்டு சூட்டபுளாக இருக்குங்க. இல்லை நீங்கள் வேர்க்கடல, நெல், கரும்பு, உளுந்து எந்த பயிர் வேணாலும் பண்ணிக்கலாம். 3 பர்பஸ்க்கும் இந்த லேண்டு வந்து நல்லா சூட் ஆகுங்க. மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஃபார்ம் ஹவுஸுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு எல்லாத்துக்கும் நல்ல தரமான லேண்டு. தார் ரோட் டச்சிலே, பஸ் போர் ரூட்டு, வில்லேஜ் நியர்பைலே, அதுவும் கம்மியான ஏரியாலாம் இந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. 3 ஏக்கர் 4 ஏக்கர்னால் பட்ஜெட் கிடச்சிரும். பட் ஆனால் 50 சென்ட் 30 சென்ட்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இந்த லேண்டை கண்டிப்பாக யூஸ்